ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான எஃப்டிஎஃப்எஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இன்னொரு டெர்மினல் என்று அழைப்பாங்க. பட் ஆனால் இது டெர்மினல்லாம் கிடையாது, பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். நேபாளத்திலிருந்து தமிழ்நாடை கனெக்ட் பண்ணுற அதுவும் இல்லாமல் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் அம்ரித் பாரத் இனாகரேஷன் ஜேர்னி பண்ணுறதுக்காக தான் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். ட்ரெயின் நம்பர் 06602 ஜோக்பானி ஈரோடு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான இனாகரல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:40க்கு நம்ம ட்ரெயின் வராங்க. ஸோ லாஸ்ட் ட்ரெயினாக பெரம்பூர் வரும். எப்போவுமே க்ரௌடாக இருக்க பெரம்பூர் ஸ்டேஷன் இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. ஸோ நம்ம ட்ரெயின் 11:40க்கு இங்கே பெரம்பூர் ஸ்டேஷன் வரும். தமிழ்நாட்டோட முதல் அம்ரித் பாரத்தில் லாங்காக ஜேர்னி பண்ண முடியாது, பட் ஆனால் சென்னையிலேருந்து ஈரோடு வரைக்கும் ஒரு ஜேர்னி பண்ணிடலாம்னு சொல்லி பெரம்பூர் வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் வந்த பிறகு ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜேர்னி நேபாளத்துலேருந்து தமிழ்நாடை கனெக்ட் பண்ணுற, அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் அம்ரித் பாரத் ட்ரெயினில் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட்ஸ் பக்கத்தில் ஹைப் வரும். ஹைப்பை கிளிக் பண்ணி நம்ம இந்த புது இனாகரல் ஜேர்னிக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் ஏற்றி விடுறீங்களோ அவ்வளோக்கு நம்ம வீடியோ புது வியூவர்ஸை ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும். ட்ரெயின் வந்த பிறகு எல்லா ஷாட்ஸையும் பார்த்துட்டு சென்னையிலேருந்து டிபார்ட் ஆகிற லாஸ்ட்டு ட்ரெயினுங்க. ஸோ இதுக்கடுத்து ஒரு வண்டி இருக்கான், அவனா தான்பாத்துலேருந்து வரவன். சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகிற லாஸ்ட் ட்ரெயின் ஈரோடு போகிற ஏற்காடு எக்ஸ்பிரஸ். இவனுக்கு பார்த்திங்கன்னா பெரம்பூரில் ஹால்ட் இருக்குது. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இவனுக்கு பின்னாடி தாங்க வரும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நேபாளம்லேருந்து டேரெக்டாக தமிழ்நாடை கனெக்ட் பண்ணுற அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு. நேபாளலேருந்து வராதுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜோக்பானின்னு ஒரு ஊர்லேருந்து கிளம்புது. அந்த ஊர் பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேஷனில் இருக்குது. பட் அந்த ஜோக்பானிலேருந்து நேபாள் பார்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ் தாங்க. இந்த ஸ்டேஷன் விட்டு வெளியில் போய் ஒரு ரோடு நடந்தீங்கனாலே நேபாள் பார்டர் வந்துடும். ப்ராப்பர் நேபாள் என்ட்ரி பார்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்பானி ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கார்னர்லேருந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஈரோடு கனெக்ட் பண்ணுற புது அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் கம்பல்சரி ஒரு ஜேர்னி பண்ணிடணும்னு சொல்லி தான் இனாகரேஷனுக்கே கிளம்பி வந்தாச்சு. பெரம்பூரில் லாஸ்ட் ஆல்ட்டாக ஒரு ட்ரெயின் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ பவர் கட்டா இல்லை ஆஃப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. Number 06602 Amrit Bharat Special will arrive shortly on platform 4. Passengers, train attention please. Train number 06602 Amrit Bharat Special will arrive shortly on platform 4. பயணிகள் கனிவான கவனத்திற்கு. வண்டி எண் 06602 அம்ரித் பாரத் ஸ்பெஷல் வண்டி நடைமேடை 4 சில நிமிடங்களில் வந்து சேரும். பயணிகள் கனிவான கவனத்திற்கு. வண்டி எண் 06602 அம்ரித் பாரத் ஸ்பெஷல் வண்டி சில நிமிடங்களில் நடைமேடை 4 வந்து சேரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் பிளாட்ஃபார்ம் 2ல் தாங்க வரும். ஸோ நாங்களும் அதை நம்பி தான் பிளாட்ஃபார்ம் 2ல் நின்றுட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண சொல்ல தான் பிளாட்ஃபார்ம் 4ன்னு சொன்னாங்க. அதுவும் நோட் பண்ணல. திடீர்னு பார்த்தா தான் பிளாட்ஃபார்ம் 4ன்னு மென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. பிளாட்ஃபார்ம் 4 பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் லோக்கல் ட்ரெயின் போகிற பிளாட்ஃபார்முங்க.
நம்மளோட 06602 ஜோக்பானி ஈரோடு அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வந்தாச்சுங்க. வண்டி செம்ம காலியாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஸோ 2 நிமிஷம் தான் நிற்பாங்க. உள்ளே ஏறிட்டு ட்ரெயினோட இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்ப்போம். எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் காலைல விடிஞ்ச பிறகு பார்ப்போம். ட்ரெயினோட இன்டீரியரில் தாங்க இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபினிஷ்லேயும் எல்லோ கிரே ஃபினிஷ்லேயும் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக் டைப் சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்பும் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் சீட் வைஸுக்குமே சீட்லேயுமே ஃப்ளெக் டைப் இல்லை, பட் ஆனால் சுவிட்சும் யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் சைடில் ஒரு சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக் டைப் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் சைடு அப்பர் சீட்டில் சுவிட்சோட யூஎஸ்பி டைப் ப்ளஸ் டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. டாக் பேக் யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் கிட்டே கொடுத்துருக்காங்க. நார்மல் வந்தே பாரத்தில் இருக்க மாதிரி இந்த ட்ரெயின்லையுமே இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு இந்த ட்ரெயினில் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ டாய்லெட் வேக்கன்சி அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் காட்டும். ஸ்லீப்பரோட இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கோச் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ஆரஞ்சு கிரே ஃபினிஷில் செம்ம சூப்பராக இருக்குது. அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன்ஸ் வந்தோடனே போய் காட்டுறேன். ஏன்னா இன்டர்வில் நடுவில் லாக்கில் இருக்குது. ஸோ இன்டர்வியூ ஓப்பன் பண்ண முடியல. பட் ஆனால் ஃபுல் கனெக்டடு தான். ஆனால் நடுவில் டோர்ஸ் மட்டும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து அரக்கோணம் வந்த பிறகு நம்ம அன்ரிசர்வ்டில் போய் அன்ரிசர்வ்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் காட்டுவோம். மெயினான ஹைலைட்டான விஷயமே இந்த ட்ரெயினோட புல்லு தாங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து முஸ்லிக்லையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோப், அதாவது அந்த ஹேண்ட் வாஷ் வெண்டிங் இதுவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், ஒரு ஹோல்டர் இருக்கும். வெஸ்டர்னுக்கு பாத்ரூம் ஃப்ரெஷ்னரும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒர்க் ஆகலை. பட் ஆனால் பாத்ரூம் ஃப்ரெஷ்னராக இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் வெண்டிங்க்குமே இருக்குது ஆப்ஷனு.
shortly on platform number 8, Mysuru से चलकर அன்ரிசர்வ்டில் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளெக் டைப் சார்ஜிங் போட்டு டைப் சி யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போட்டிருக்கு. அதே மாதிரி 2 செட்டு இருக்குது. ஹூக் இருக்குங்க, லக்கேஜ் ஹோல்டரு. சீட்டு பார்த்தீங்கன்னா செம்ம குஷனாக இருக்குங்க. ஸோ மேலே பர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம குஷனாக இருக்குது, கீழே பர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம குஷன் செம்மையாக இருக்குது. நான் உட்காந்து பார்த்தேன், செம்ம ஃபீலிங் இருக்குது. எல்லோ வித் கிரே அதே காம்பினேஷனில் தான். சைடு சீட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு சீட் டிசைன்ஸ் பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு மாதிரி கர்வாக வருது. ஃபுல் ஆக்குபை சீட் மாதிரியும் ஃபுல் கவருமே இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்லையுமே ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போட்டு டைப் சி ஒரு ஃப்ளெக் டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் இந்த வண்டியில் இருக்குங்க. அரக்கோணம்ல ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சிங்க. ஸ்லீப்பர்லேருந்து அன்ரிசர்வ்டு கோச் வந்தாச்சு. ரன்னிங் சேசிங்கில் தான் வந்தோம். ஏன்னா இந்த வண்டி உள்ள இன்டர் கனெக்டட் தான். பட் ஆனால் எல்லா கோச்சுமே பார்த்தீங்கன்னா நடுவில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இனாகரல் ஜேர்னினால அது மாதிரி லாக்கில் இருக்குது. ரெகுலர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோடனே ஃபர்ஸ்ட் கோச்லேருந்து லாஸ்ட் கோச் வரைக்கும் ஃபுல்லாக கனெக்டட் தான். இன்டர்மீடியட் இந்த வண்டியில் பேண்ட்ரி கார் கூட இருக்குது. ஆனால் பேண்ட்ரி கார் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருந்துச்சு. ஏன்னா 2.0 செட் வந்து அமிர்த் பாரத்தில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி காரோட தான் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் அமிர்த் பாரத்தில் பேண்ட்ரி கார் வரல. ஸோ நம்ம அந்த மால்டா டவுன் எஸ்எம்டி பெங்களூர் இனாகரேஷன் ஜேர்னி பண்ணியிருப்போம். அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி கிடையாது. பட் ஆனால் அதுக்கு அடுத்த வந்து செட்ஸில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுவும் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் ஏசி பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்ஹெச்பி ட்ரெயின்ஸ்லாம் ஏசி ஹாட் பஃபெட் கார்ன்னு இருக்கும், அதாவது ஏசி பேண்ட்ரி கார் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த ட்ரெயினில் நான் ஏசி பேண்ட்ரி கார் இருக்குங்க. இந்த அன்ரிசர்வ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெஸ்ட் ரூம் வேக்கன்சி டிஸ்பிளே போர்டும் சிசிடிவி கேமராவுமே கொடுத்துருக்காங்க இந்த அன்ரிசர்வ்டில். இந்த ரேக்கை பார்த்தீங்கன்னா ரெயில் கோச் ஃபேக்ட்ரி கப்பர்துலாவில் மேனுஃபேக்சர் பண்ணதுங்க. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது செப்டம்பர் மிட்டில். டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025. 1 மந்த்து தான் ஆகுது இந்த கோச்சை மேனுஃபேக்சர் பண்ணியே. இந்த கோச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, அதாவது ஈஸி கண்ட்ரோலில் வர ட்ரெயினுங்க. ஸோ கப்பர்துலா மேனுஃபேக்சர் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெயின் வீக்லி ஒன்ஸ் தான் ஆப்ரேட் ஆகும். நம்ம இப்போ இந்த இனாகரேஷன் ஜெர்னி பார்த்தீங்கன்னா 06602. பட் ஆனால் ரெகுலர் நம்பர் பார்த்தீங்கன்னா 16601 16602. ஜோக்பானி ஈரோடு ஜோக்பானி அம்ரித் பாரத் வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயினோட நார்மல் அதாவது கமர்ஷியல் ரன்னோட டைமிங் சொல்லிடுறாங்க. தேர்ஸ்டே மார்னிங் 8:10 ஈரோட்லேருந்து கிளம்பி சாட்டர்டே நைட் 7 மணிக்கு ஜோக்பானி ரீச் ஆகுது. அதே ரிட்டர்ன் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா சண்டே மதியானம் 3:15 கிளம்பி வெட்னஸ்டே காலையில் 7:20 ஈரோடு ரீச் ஆகுதுங்க. இந்த வண்டி போகிற ரூட் வந்து ஒரு சூப்பரான ரூட்டு. என்டையர் பீகாரையே இந்த ட்ரெயின் கவர் பண்ணிட்டு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜோக்பானிலேருந்து கிளம்பி பரௌனி, பாட்டலிபுத்ரா, தானாப்பூர், பாக்சர், பிரயாக்ராஜ், சாட்னா, கான்ட்னி, ஜபல்பூர், இட்டார்சி, அப்படியே நாக்பூர் வந்து விஜயவாடா வந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரூட்டில் ஈரோடு வரைக்கும் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா என்டையர் பீகார் க்ரௌட் அப்படியே கவர் பண்ணிட்டு வருது இந்த ட்ரெயின்.
அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிற லைனில் ஒரு ட்ரெயின் டிபார்ட் ஆகுது. அப்படியே இங்கே பேரலாக பார்த்தீங்கன்னா சென்னை போகிற ட்ரெயின் ஒன்று அப்படியே நின்றுட்டுருக்குங்க. பெங்களூர் மெயில் தான் அது. சிக்னல் போட்டாச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆல்ட்டு வண்டி, ஆனால் 1 hour லேட்டில் வரதுனால 2 மினிட்ஸ்லேயே வண்டி இங்கேருந்து டிபார்ட் ஆகுது. சிக்னல் போட்டாங்க. Train number 06602 from Jogpalam to E-Road via Jolapete, Salem. Jogpalam E-Road Special Express is now ready for departure from platform number 1. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்பானி ஈரோடு அம்ரித் பாரத் தான் ஆஸ் ஆஃப் நவ் கரண்ட்லி லாங்கஸ்ட் ரன்னிங் அம்ரித் பாரத்துங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3128 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிது கவர் பண்ணுறதுக்கு. ஜோக்பானிலேருந்து என்டையர் பீகாரே கவர் பண்ணி இட்டார்சியில் வந்து டெல்லி சென்னை ரூட்டை ஜாயின் பண்ணி சென்னை வந்து இங்கேருந்து நார்மல் ஈரோடு வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின். ட்ராவல் டைமும் பார்த்தீங்கன்னா 64 ஹவர்ஸ் எடுத்துக்குதுங்க. அம்ரித் பாரத்தில் 2 கேட்டகரி இருக்குது. அம்ரித் பாரத் சூப்பர் ஃபாஸ்ட்னு வரும், அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி வரும். பட் ஆனால் இந்த ட்ரெயின் எந்த கேட்டகரியில் வருதுன்னு தெரியல. பட் ஆனால் நம்பர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாப்பேஜஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டாப்பேஜ் இருக்குது. விஜயவாடாலேருந்து சென்னைக்கே பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் கூடூர், நாயுடுபேட்டெல்லாம் ஸ்டாப் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பட் ஆனால் சென்னையிலேருந்து ஈரோடு ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா சென்னை, அரக்கோணம், காட்பாடி, அதாவது பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு. ஸோ இந்த மாதிரி மெயின் ஸ்டாப்பேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே வர இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன சின்ன ஸ்டாப்பேஜஸுமே இந்த ட்ரெயின் நின்று தான் வருது. ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. ட்ரெயினோட ஷெட்யூல் வந்து 3:25. பெரம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா டிலேயில் வந்துருச்சு. பட் ஆனால் இன்பிட்வீன் இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா பக்காவாக டைம் மெயின்டைன் பண்ணி 12:30க்கு பெரம்பூர்லேருந்து கிளம்பிச்சு 3:30க்கு ஜோலார்பேட்டை, அதாவது 3 ஹவர்ஸில் ஜோலார்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோம். காட்பாடி, அரக்கோணம்லாம் ஹால்ட்டு வச்சு 3 ஹவர்ஸில் ஜோலார்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த இனாகுரல் ஜேர்னி பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் வச்சுலாம் ட்ராவல் பண்ணேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் சைடு, அதாவது சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஒன்றுமே வைக்கல.
சென்னைக்கு வர ஃபர்ஸ்ட் அம்ரித் பாரத் ட்ரெயின். பட் ஆனால் செலிப்ரேஷன் ஒன்றுமே வைக்கலங்க. அதுதான் ஒரு சின்ன வருத்தமான விஷயமா இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கி தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இனாகரல் ரன்னு இது வந்து அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ அம்ரித் பாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அம்ரித் பாரத் கேட்டகரி டிக்கெட் வாங்கணும். பட் ஆனால் இனாகரல் ரன்னால் கவுண்டர்லேயே கேட்டோம். ஸோ அவங்க வந்து சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. கவுண்டர்லேயே சொன்னாங்க. ஸோ நாங்கள் எதுவுமே எடுத்து பண்ணலை. கவுண்டர்லேயே சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜுக்கும் அம்ரித் பாரத் சார்ஜுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 rupees வேரியேஷன்ஸ் வரும். அம்ரித் பாரத் ஹையாக இருக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டில் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து ஈரோடு வரைக்கும் எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 155 rupees. அதாவது பெரம்பூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில். ஸ்லீப்பரில் வந்து யாருமே ட்ராவல் பண்ணலாம். அன்ரிசர்வில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4-5 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா லாங்லேருந்தே வந்துட்டுருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. ஸோ வந்து பாதி பேர் இங்கே இறங்கியாச்சு. இங்கே ஜோலார்பேட்டையில் பார்த்தீங்கன்னா க்ரூ சேஞ்ச் இருக்குங்க. சென்னையில் திருவெற்றியூரில் க்ரூ சேஞ்ச் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஜோலார்பேட்டையில் க்ரூ சேஞ்ச் இருக்குது. இந்த அம்ரித் பாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சீட் கலரில் பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு அம்ரித் பாரத் பண்ணியிருப்போம் மால்டா டவுன்லேருந்து எஸ்எம்இடி. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டார்க் பர்பிளும் கிரே கலரும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் கிரே. இது வந்து கபூர்துலாவில் மேனுஃபேக்சர் பண்ணது. அதே பார்த்திங்கன்னா ஐசிஎஃப்பில் மேனுஃபேக்சர் பண்ணது வந்து ஆரஞ்சு கிரே. இந்த காம்பினேஷன்ஸில் வரும். காம்பினேஷனே பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்குது சீட் கலர்ஸில். சாமல்பட்டி ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணியிருப்போங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தான்பாத் ஆலப்புழா பொக்காரோ எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கு. ஸோ நான் பெரம்பூர்லேயே காமிச்சிருப்பேன். நாங்கள் பிளாட்ஃபார்ம் 4 நிற்க சொல்ல பொக்காரோ எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணி போனது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா பாட்னா எர்ணாகுளம் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஷன் முன்னாடி பொக்காரோ எக்ஸ்பிரஸும் நம்ம ட்ரெயினுக்கு ஒரு ஸ்டேஷன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினும் வந்துருக்கு. ஸோ பேக் டு பேக் 3 ட்ரெயின் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியரன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டேஷன்லையுமே இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. ஸோ இங்கே இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துருவோம். என்னடா அம்ரித் பாரத் என்னடா கோச் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நம்ம கடைசி ஃபர்ஸ்ட் அதாவது எஸ்எம்இடி அம்ரித் பாரத்தில் பண்ண சொல்ல 10 அன்ரிசர்வ்டும் 8 ஸ்லீப்பர் கிளாஸும் இருக்கும். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 11 அன்ரிசர்வ்டு கொடுத்துருக்காங்க. சேம் 8 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பேண்ட்ரி கார் இருக்குது. அதாவது பேண்ட்ரி கார் 1 எக்ஸ்ட்ராவும் அன்ரிசர்வ்டு 10 இல்லாமல் 11 அன்ரிசர்வ்டாக கொடுத்துருக்காங்க. 2 SLR இருக்குது இந்த ட்ரெயினில். ஸோ அந்த அம்ரித் பாரத் ஃபர்ஸ்ட் பேட்சை விட செகண்ட் பேட்ச் அம்ரித் பாரத்தில் அன்ரிசர்வ்டு கோச் 1 எக்ஸ்ட்ராவும் பேண்ட்ரி கார் 1 எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. அதுதான் கோச் காம்போசிஷன் பொறுத்து இந்த வண்டிக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈரோடு தாங்க ஆல்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் விடிஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரூட்டு சூப்பராக இருக்கும்.
நம்ம ட்ரெயினோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 7:20 தாங்க. டைம் வந்து 6:20 தான் ஆகுது. 1 hour பிஃபோர்லேயே ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காவேரியில் லூப் பண்ணியிருக்காங்க, அதாவது காவேரி ரயில்வே ஸ்டேஷனில் லூப் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்தே நம்ம பின்னாடி ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன் நான், அதாவது பாட்னாலேருந்து எர்ணாகுளம் போகிற ட்ரெயின், அந்த ஸ்பெஷல் ஃபேர் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் ஓவர்டேக்காக இங்கே இந்த வண்டியை லூப் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் இப்போ கலசிங் விடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 1 hour டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இது அடுத்த ஸ்டேஷன் ஈரோடு ஸ்டேஷன் தான். டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுதுங்க. ஒரு 5 minutes பிஃபோர் டைமில் ஈரோடு ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் இந்த பேண்ட்ரியோட எக்ஸ்டீரியரும் என்ன லோக்கோ ஷாட்ஸ்னு பார்க்கணும். லோக்கோ வந்து அவரா வேப்ஃபை தான், பட் ஆனால் நைட்டு கிளியராக தெரியல. ஸோ வெளிச்சத்தில் டக்குன்னு லோக்கோ ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவுட்ரை தரேன் நான். நம்ம அம்ரித் பாரத்தை புல் பண்ணிட்டு வந்த லோக்கோ பார்த்தீங்கன்னா இது தாங்க. நான் ஹவுரா செட்டுன்னு சொல்லியிருப்பேன், பட் ஆனால் ஹவுரா செட் இல்லை, வதோதரா செட்டோட வேப்ஃபை தான் 30155. இது வந்து புல் பண்ணிட்டு வந்த லோக்கோ. பின்னாடி புஷ் பண்ண லோக்கோ பார்த்தீங்கன்னா 30156.
ஸோ புஷ் புல் ட்ரெயின் இது. முன்னாடி ஒரு லோக்கோ புல் பண்ணால் பின்னாடி ஒரு லோக்கோ புஷ் பண்ணும். ஸோ அந்த கான்செப்டில் வர ட்ரெயின் இது. அதனால தான் அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப் வந்தே பாரத்தில் கிடைக்கிற மாதிரி இந்த ட்ரெயினுக்கும் கிடைக்கும். பேண்ட்ரி காரோட வெளியில் தாங்க இருக்கும். பேண்ட்ரி காரோட இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் காட்ட முடியாது. நார்மலாக எல்ஹெச்பி ட்ரெயின்ஸ்னால் ஏசி பேண்ட்ரி கார் இருக்கும், ஏசி ஹாட் பஃபெட் காருன்னு இருக்கும். பட் ஆனால் இந்த அம்ரித் பாரத்தில் விண்டோஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இது வந்து நான் ஏசி பேண்ட்ரி காருங்க. வெறும் ஹாட் பஃபெட் கார் தான், ஏசி ஹாட் பஃபெட் கார் கிடையாது. ஏன்னா இந்த ட்ரெயினோட கான்செப்டே வந்தே பாரத்தோட அந்த அம்யூனிட்டிஸ், அந்த வந்தே பாரத்தில் இருக்க ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் நான் ஏசியாக எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹாட் பஃபெட் காருமே பார்த்தீங்கன்னா நான் ஏசியில் கொடுத்துருக்காங்க. ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. சென்னையிலேருந்து ஈரோடு வரைக்கும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அம்ரித் பாரத், அதுவும் இல்லாமல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ரன்னிங் அம்ரித் பாரத்துங்க. ஜோக்பானியிலேருந்து ஈரோடு வரைக்கும் இனாகுரல் ஜர்னி சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. நேற்று நைட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு பெரம்பூர்லேருந்து ஏறணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 6:15க்குலாம் காவேரி இருக்காங்க. காவேரியிலேருந்து கிளியரன்ஸ் கொடுக்காம 7:15க்கு எடுத்துகிட்டு வந்து ஈரோடு ஸ்டேஷனுக்குள்ளே விட்டாங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின் தாங்க. பட் ஆனால் ஃப்யூச்சர்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் செம்ம பேக்காக போகும். ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து என்டையர் பீகாரையே கவர் பண்ணிட்டு வருதுங்க. நான் ரூட்டெல்லாம் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் கூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விவேக்கில் அந்த மாதிரி வண்டிங்களில் ஃபுல்லாக போயிடும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்னை கனெக்ட் பண்ணி அப்புறம் அந்த ஊரெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுனால க்ரௌடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக டிவைட் ஆகும். புது ட்ரெயினில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வீடியோ பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்த சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா.